ஐயா எனக்கு ஒன்றுமே புரியலையான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சனா ஒரு பேபி ஃபேஸ்க்கான செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அந்த செக்மெண்ட்டில் என்ன பேசியிருக்காருன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிடலாம். சரி ரைட், இப்போ கரண்ட்டாக நம்ம வீடியோக்குள்ளே இந்த செக்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறோம். அதாவது இன்னைக்கு இந்த சாட்டர்டே 6:30 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் வர போகிறோம். இந்த லைவ் ஸ்ட்ரீமில் SummerSlam நைட் ஒன் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ பாசிபிள் ரூமர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். அண்ட் ஆல்சோ சண்டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 வந்து நம்ம வந்து நைட் 2க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிஸ்கஷன் இருக்க போது. ஸோ மறக்காம மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. ஸோ கொஞ்சம் ஃபன்னாகவே அட்ராசிட்டி பண்ணலாம். ஸோ கரைச்சலை கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் 70 டைப் வேர்ல்ட் சாம்பியன் அண்ட் டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய ஜான்சனா தான் வராரு. ஜான்சனா வந்ததுக்கப்புறமா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற இன்ட்ரோலாம் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய கிங் ஆஃப் த ரிங்காக இருக்கிற கோடி ரோட்ஸ் இன்ட்ரோ பண்ணிடுறாரு. கோடி ரோட்ஸ் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜான்சனா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட்டாக இருக்க போது. அண்ட் ஆல்சோ கோடி ரொம்ப தேங்க்யூன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. சம்மந்தமே இல்லாமல் தேங்க்யூ சொல்றாரு. எதுவும் ட்விஸ்ட் இருக்குமான்னு பார்த்தா ஸோ அதுக்கப்புறமா ஜான்சனா ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்றாரு. இந்த இடத்துல ஜான்சனா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருக்கணும். உன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சண்டை போட்டிருக்கணும். பட் நான் அதை பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன மறுபடியும் வந்து நல்லவனா மாத்துறதுக்காக தான் ட்ரை பண்ணுறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா சொல்றாரு. அண்ட் ஆல்சோ ஜான்சனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்லிங்ன்றது கெடுக்கிறது கிடையாது. நான் வந்து எந்த விதத்துல இந்த ரெஸ்லிங்கை வந்து கெடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்லிங்ன்றது எனக்கு ஒரு லவ் இருக்கு. இந்த ரெஸ்லிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி அட்ராக்ஷன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துலையும் ஸ்பாயில் பண்ண மாட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா சொல்றாரு. இந்த சண்டே நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரே தலைவலியா நான் தான் உனக்கு இருக்க போறேன். இந்த சண்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் யார் தான் பெரிய ஆளுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இந்த இடத்துல ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா பேசுவாரு. ஸோ அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, வெல்கம் பேக் ஜான்சனான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா ஒரு ஃபேஸ் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்கன்னு தான் சொல்றாங்க. நம்மளுடைய சீனா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, 5 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தப்பா பண்ணிட்டேன். அதாவது ஒரு வேற மாதிரி சொன்னாரு. பட் இருந்தாலும் அதை சொன்னோம்னா கொஞ்சம் பிஜி கட்டு. ஸோ அதனால விட்டுருங்க. ஸோ ஜான்சனா 5 மாசத்துக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்களை பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியை ஷாக் பண்றேன்ற பேர்ல நிறைய கிரேசியான ஐடியாஸ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் டிவியை மட்டும் இல்லை வேர்ல்டுல இருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாக் பண்ணிட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா சொல்றாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல டஸ்ட் செட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம ராக்கை தான் அவர் ரெஃபர் பண்றாரு. ஸோ ராக்கை இன்டைரக்டாவே ஒரு ஷார்ட் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். நம்ம ஜான்சனா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல August 1, 2025 வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நியூ ஜெர்சி. ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஜான்சனா இப்போ திரும்ப வந்து நாள் இதுதான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஜான்சனா சொல்றாங்க. சொன்னதோடய வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஜான்சனா போகும்போது அவரோட ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அண்ட் ஆல்சோ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப் பண்ணிட்டு ஒரு சின்ன கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஸோ இது வந்து ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டர்ன் மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் SummerSlamல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து ராக்கெல்லாம் கொண்டு வந்து டிராவிஸ் ஸ்காட்லாம் கொண்டு வந்து ஹீல் டர்ன் பண்ண வச்சுட்டு சும்மா ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோட்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபேஸாலாம் மாற்ற மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பற்றி தெரிஞ்சு நான் கோடி ரோட்ஸ் பேச்சிலே நம்மளை மைக்கிடுவான், நம்ம கொஞ்சம் உஷாரா ஒரு 4 பேச்சை போட்டுடலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான்சனா பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு ஜான்சனா இப்படியும் பேசி SummerSlamல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிராவிஸ் ஸ்காட் இல்லைன்னா ராக்கை வர வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல ஹீல் டர்ன் பண்ணலான்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சனா தோத்தனால வந்து பார்த்தீங்கன்னா ராக் எடுத்து நம்ம ஜான்சனா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குத்துற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டலாம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ணலாம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெகுலேட்டட் தியரியா இருக்கு. இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய அது எப்படி சொல்றது, ஸோ ராக்கு டிராவிஸ் ஸ்காட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர்ல கொண்டு வந்து ஹீல் டர்ன் பண்ண வச்சவங்கள ஸோ சிம்பிளா ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோட்ல கோடி மனசு மாத்திர மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபேன்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க தயவு செஞ்சு. ஸோ இந்த விஷயத்துல ஃபேன்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ SummerSlamல எனக்கு தெரிஞ்சு இதுக்கான ட்விஸ்ட் வைக்கலாம்னு தோணுது. ஸோ உங்க ஒப்பீனியன் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ஸ்மாக் டவுன்ல நடந்தது எல்லாத்தையுமே வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ நிறைய அப்டேட்ஸ் SummerSlam ரிலேட்டட் அப்டேட்ஸும் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து டீடைல் பண்ணி விட்றோம். ஸோ என் ஸ்கிரீன்ல 2 அப்டேட் வீடியோ கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ